ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்க்கலாமா? சிக்கன் மஞ்சூரியன் செய்ய போகிறோம். இது வந்து நான் நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் இதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படின்னு. ஒரு முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, சால்ட்டு, மிளகுத்தூள் கொஞ்சம், மைதா 3 ஸ்பூன், இது வந்து கார்ன்ஃப்ளவர் 3 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3 ஸ்பூன் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. முட்டை, ஒரு முட்டை, இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு 1/2 ஸ்பூன், கொஞ்சம் மிளகுத்தூள், 3 ஸ்பூன் மைதா, 3 ஸ்பூன் சோள மாவு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் சோள மாவு கலந்துக்கலாம், மைதா மாவு கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா ரொம்ப நார்மலான பதத்தில் வச்சு நல்லா இது பண்ணி வைக்கணும். இதை ஊற வச்சு தான் பொரிக்கணும் அப்படின்னு இல்லை, உடனே பொரிக்கணும்னு பொரிச்சிடலாம், இல்லை ஊற வச்சு பொரித்தாலும் பொரிக்கலாம். நல்லா இது பண்ணி இப்போ வந்து சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. அந்த பரட்டி வச்சு சிக்கன் எடுத்து போடுவோம். நல்லா பொரிக்கணும். ரொம்ப போட்டு பொரிக்க வேணாம், சும்மா இந்த பக்கம் திருப்பு அந்த பக்கம் திருப்பு போட்டு பரட்டி நல்லா பொரித்து எடுத்து தனியாக வச்சுக்கணும். சிக்கன் மஞ்சூரியன் இப்போ செய்யலாம். சிக்கன் நல்லா பொரித்து எடுத்தாச்சு. எல்லா மசாலாவும் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா சும்மா ரெண்டு பரட்டி, சும்மா ரொம்பலாம் வேகக்கூடாது, போட்டு பொரித்து எடுத்தாச்சு. அந்த பொரித்து வச்ச சிக்கனை எடுத்து அடுத்தது கடாயில் எண்ணெய் ஊற்றி, இதில் வந்து இஞ்சி பூண்டு வந்து நைஸாக வெட்டி போகிறதா போட்டுக்கலாம், இல்லை இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு தான் போட்டுக்கிட்டேன், ஆனால் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு முழுதாக இருந்தால் நைஸாக வெட்டி போட்டால் நல்லாயிருக்கும். வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிட்டு, இதில் குடமிளகா இருந்தால் போட்டுக்கலாம், என்கிட்ட வந்து குடமிளகா இல்லை. இதில் வந்து சோயா சாஸ் 1 ஸ்பூன், சில்லி சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் எல்லாத்தையும் ஊற்றி ஒரு கிண்டிட்டு இந்த பொரிச்சு வச்ச சிக்கன் எடுத்து இதில் போடணும். கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வேணும்னா இதில் கொஞ்சமாக சோள மாவு நல்லா இதில் சும்மா போட்டுறாமல் கரைச்சி ஊற்றினோம்னா கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வந்துடும். இதில் குடமிளகா போட்டால் தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு நைஸாக அரிஞ்சு போட்டால் நல்லாயிருக்கும். நான் இஞ்சி பூண்டு விருது தான் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நான் குடமிளகா. சுவையான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் ஊற்றி அதில் இதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு ரெண்டையும் நைஸாக வெட்டி போடணும். வெட்டி போட்டு கேப்சிகம் போட்டு அதில் வந்து வெங்காயம் போட்டு நல்லா கிண்டி சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் ஊற்றி நல்லா அதில் போட்டு நல்லா பெரட்டி கிண்டி எடுக்கணும். நல்லா கிண்டி எடுத்ததுக்கப்புறம் இது ரொம்ப ஒரு கிரேவி பதத்துக்கு தேவைன்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி ஊற்றி கிண்டிக்கலாம். அப்படி கிரேவி பதத்துக்கு வேணாம், இது மாதிரி வேணும்னு சொல்லிட்டோம்னா அதை ஊற்றாமல் இதே நல்லா கிண்டிட்டு எடுத்தோம்னா சுவையான மஞ்சூரியன் சிக்கன் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மஞ்சூரியன் சிக்கன்.